ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெள்ளிக்கிழமை காலையில் நைட்டு வந்து வெந்தயம் ஊற போட்டிருந்தேன். அந்த தண்ணியை வந்து கொஞ்சம் குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்ருக்கேன். டெய்லிலாம் வந்துட்டு குடிக்க மாட்டேன், எனக்கு வந்து சளி பிடிச்சிக்கும். அதனால் வாரத்தில் 1 நாள் 2 நாள் அந்த மாதிரி குடிச்சுப்பேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்றைக்கி வந்து பட்டாணி சுண்டல், அப்புறம் வந்துட்டு சன்ஃப்ளவர் சீட்ஸு, அப்புறம் வந்து மாதுளம்பழம். மாதுளம்பழம் வந்து சூரிய ஒளியிலிருந்து பாதுகாக்கும், வயதான தோற்றத்திற்கான எதிர்ப்பு சக்தியாகவும் செயல்படுது. மதியம் லஞ்சுக்கு வந்துட்டு இன்றைக்கி வாழைத்தண்டு பொரியல் வச்சு தக்காளி குழம்பு தான் வச்சுருந்தேன். தக்காளி குழம்பு எப்போதும் போல் வைக்காமல் இன்றைக்கி வந்து சும்மா நார்மலாக தொக்கு மாதிரி வச்சுருந்தேன். டெய்லி ஒரு தக்காளி பச்சையாக நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா சருமம் இளமையாக இருக்கும். சூரிய ஒளியிலிருந்தும் சருமத்தை பாதுகாத்துக்கலாம். நான்லாம் ஃபஸ்ட்டு டெய்லி வந்துட்டு ஒரு தக்காளி சாப்பிடுவேன். வெறும் தக்காளியை சாப்பிட மாட்டேன், கொஞ்சமாக ஜீனி போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவேன். சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அந்த மாதிரி டெய்லி சாப்பிட்ருக்கேன், நல்லாயிருக்கும். நைட்டு டின்னருக்கும் இன்றைக்கி அதே தான். மதியம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்றைக்கி கொஞ்சம் மளிகை ஜாமான் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மார்ட் பஜார் போயிருந்தோம். இந்த மந்த்துக்கு தேவையான ஜாமான் எல்லாமே மொத்தமாக வாங்கிட்டு வந்துட்டோம். இதில் வந்து ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் கொஞ்சம் நிறையா போட்டிருந்தாங்க, அதனால் ஆஃபர்லேயே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. அப்படியே வந்து அங்கே கொஞ்சம் ஃப்ரூட்ஸுக்கும் ஆஃபர் போட்டிருந்தாங்க, அதோட கொஞ்சம் ஃப்ரூட்ஸும் வாங்கிட்டு வந்துட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய், கீப் சப்போர்ட்டிங் மீ.